பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட ரிவ்யூ தான் நான் வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அது சப்ஸ்கிரைப்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட்னு சொல்லணும்ல. இந்த அரோமா மேஜிக்கோட மினரல் ஸ்க்ரப் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு இப்போ சொல்லலாம்ல, ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அரோமா மேஜிக் இந்த ஸ்க்ரப் வந்து எப்படி இருக்குது, வேலை செய்யுதா, நல்லா இருக்கா, விலைக்கு வந்து வர்த்தா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங். அப்படியே பக்கத்துலேயும் விலையும் போட்டிருக்கேன். லாசம் கொச்சர் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அரோமா மேஜிக் மினரல் க்ளோ ஸ்க்ரப் ரெடியூசஸ் ஃபைன் லைன்ஸ், டீமினரலைசஸ் அண்ட் பிரைட்டன்ஸ். நான் விலை வந்து சொன்ன மாதிரி இது வந்து 175 ரூபாய். அதுக்கப்புறம் இதை வந்து நான் nykaa.comல வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ இது எப்படி இருக்குது, பக்கத்தில் பார்க்க எப்படி இருக்குது அதை முதல்ல பார்த்துப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க இல்லைங்களா, இதோட ஸ்க்ரப் அந்த பார்ட்டிகல்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. கண்ணுக்கே தெரியல அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸு, அந்தளவு குட்டியாக இருக்குது. சரி ரொம்ப மைல்டாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பித்தா பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கர ஸ்க்ரப்பிய கிரிட்டி அப்படிம்பாங்க. எப்படி அது தமிழில் சொல்கிறதுன்னு தெரில. வரன்னு இருக்குது, நல்லாவே வரன்னு இருக்குது. அது பார்ட்டிகல்ஸ் குட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சா, ஆனால் வரன்ட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே முகத்துக்கு வந்து ஹாஷாக இருக்கும். எனக்கு இது குளிர்காலம்னால எனக்கு வந்து வறட்சி சர்மம். இப்போது சம்மரில் எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். எனக்கு வந்து இது பெருசாக தெரில. ஆனால் உண்மையிலே ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இந்தளவுக்கு ஹாஷாக இருக்கும்போது அவங்க சருமத்துக்கு இது ஒத்து வருமா அப்படின்றது ஒரு டவுட் தான். இந்த ஸ்க்ரப் பண்ணிட்ட அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னும் போது, நல்லா ஸ்க்ரப் பண்ணி செம்ம வரன்னு இருந்தது. ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் முகத்தில் வச்சுட்டு அப்படியே எடுக்கும்போது முகம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இது அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லைன்னு தான் சொல்வேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 ஸ்க்ரப்ஸ் சொல்லியிருக்கேன். கமா ஆயுர்வேதாவோட குங்குமாதி ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் மெக்கஃபெயினோட காஃபி ஸ்க்ரப்பு. இது ரெண்டுமே வந்து அவ்வளோ சாஃப்டாகும், அநியாயத்துக்கு சாஃப்டாகும் முகத்தை. இது அந்தளவுக்கு சாஃப்ட் ஆக்குச்சு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாஃப்ட் ஆக்கலை. அடுத்தது வந்து இதில் இந்த எசென்ஷியல் ஆயிலெலாம் இருக்கிறனால முகம் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக வச்சுருந்தது. இந்த வறட்சி சருமம்னால சூப்பராகவே இருந்தது. நல்ல ஸ்மூத்தாக கொஞ்சம் க்ளோ கொடுக்குற மாதிரி நல்ல சாஃப்டாக வச்சுக்கிச்சு. இது ஆயிலி ஸ்கின்க்கு எப்படி ஒத்து வரும்ன்றது தான் என் டவுட்டே. ஏன்னா ஒரு ஆயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது இல்லை, ஏன்னா வறட்சி சருமம். ஆனால் ஆயிலி ஸ்கின்க்கே எசென்ஷியல் ஆயிலெலாம் இருக்கிறனால ஒத்து வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். நல்ல முகம் வந்து சுத்தமாக இருந்தது, நல்ல க்ளீனாக சுத்தமாக, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்தது முகம். அடுத்த கடைசி வந்து ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அநியாயம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருக்கோம், நம்மளால் வந்து மற்ற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நம்ம சருமம் வந்து சுருக்கமோ இப்படியோ எந்த இதில் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சோ இல்லை லூசன் ஆகிடுச்சோ அது திருப்பி கொண்டு வர்றது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. சருமன்றது வந்து விளையாட்டு கிடையாது, ஜோக் கிடையாது. நம்ம மனுஷனோட சருமம் வந்து அப்படிலாம் வந்து சும்மா மேஜிக் மாதிரி இப்படி இருக்கிறதோ அப்படி பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு க்ரீமோ இல்லை ஸ்க்ரப்போ வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் சுருங்கிடுச்சா அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி போர்ஸ் மாதிரி வெடிச்சிருச்சா அப்படியே திருப்பி போகிறதுக்கு என்ன மேஜிக்காக என்ன மனுஷனோட சருமம்
ஏமாத்துறதுக்குன்னு ஒரு அளவேல ஒரு ஸ்க்ரப்பு எப்படி பண்ண முடியும்? என்னமோ போங்க, அந்த ஒரு இது நான் ஒத்துக்கவே முடியாது. மற்றபடி இந்த ஸ்க்ரப் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஸ்க்ரப். ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு ஓகேயான ஒரு ஸ்க்ரப். இது குட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட் ஸ்க்ரப் ட்ரை ஸ்கின்க்கு. ஆனால் ஆயிலி ஸ்கின்க்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்க்கும் இது வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த ஸ்க்ரப்பை நான் போட்டு காமிக்கிறேன், போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கேட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இதை பற்றி எனக்கு கீழே கேளுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து முகத்தை நல்லா ஈரமாக்கிக்கிறேன் தண்ணி வச்சு. நீங்கள் பாத்ரூமில் பண்ணும்போது தண்ணி தெளிச்சிக்கலாம் முகத்துக்கு. முகம் ஈரமாக இருக்கணும் ஸ்க்ரப் பண்ணும்போது. இப்போ ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரப் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன். எல்லா இடத்துங்கள்லையும் முகத்தில் ஸ்க்ரப் பண்ணுறேன். நீங்கள் கழுத்துக்கு கூட பண்ணிக்கலாம், கை கூட பண்ணிக்கலாம், எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கலாம் இது. ஏன்னா ரொம்ப ரஃப்பான ஒரு ஸ்க்ரப்பு தான். பாடி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 மினிட் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வந்து வச்சுருவேன். அப்படியே முகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்படி தான் இருக்குது முகம். ரொம்ப பிரைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னும் சொல்ல முடியாது. ஒரு ஓகேயான ஒரு ஸ்க்ரப் இது. அவ்வளோதான்.